சற்றுமுன் வெளியான தகவல். வங்கி கணக்கிற்கு வரும் ரூபாய் 50,000. எந்த அடமானமும் வேண்டாம். சூப்பரான கடன் திட்டம். அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சாலையோர வியாபாரிகளுக்கு உதவும் விதமாக பிஎம் ஸ்வநிதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் வாயிலாக எந்த அடமானமும் இல்லாமல் கடன் பெறலாம். இந்நிலையில் பிஎம் ஸ்வநிதி திட்டம் குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். தொழில் முனைவோர்களுக்காக ஒன்றிய மாநில அரசுகள் பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக நிதி உதவி வழங்கும் திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சாலையோர வியாபாரிகளுக்கு அடமானம் எதுவும் இல்லாமல் கடன் வழங்கும் திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு போன்ற காரணங்களால் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் பலவிதமான இன்னல்களை அனுபவித்தனர். குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஜூலை வரை கடுமையான ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் ஏராளமான தொழில்கள் பாதிக்கப்பட்டதுடன் பலரின் வாழ்வாதாரம் பின்னோக்கி இழுத்து செல்லப்பட்டது. குறிப்பாக சாலையோர வியாபாரிகள் பல சிக்கல்களை எதிர்கொண்டனர். அவர்களுக்கு உதவும் விதமாக ஒன்றிய அரசு பிரதம மந்திரி ஆத்ம நிதி என்கிற சிறு கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்றிய அரசால் ஜூன் 2020ஆம் ஆண்டு சாலையோர வியாபாரிகளுக்கு நிதி உதவி வழங்கும் விதமாக இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. குறைந்த வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கு பிணையில்லாத கடன்களை இந்த திட்டத்தின் மூலமாக பெறலாம். பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,000, 20,000 மற்றும் 50,000 வரையிலான பிணையமில்லா பிணையமில்லாத கடன்களை சாலையோர வியாபாரிகள் பெறலாம். சிறப்பு கடனாக ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. இந்த கடனை மாத தவணையாக ஓராண்டுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். 7% வட்டி மானியம் முறையாக கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு கிடைக்கும். தகுதியான சாலையோர வியாபாரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் ஒரு வருட காலத்திற்கு எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் ஆரம்ப கடனாக ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. இந்த கடனை முறையாக திருப்பி செலுத்துவதன் மூலமாக அடுத்த தவணையாக ரூபாய் 20,000, இறுதியில் ரூபாய் 50,000 வரை கடன் தொகை உயர்த்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன்களுக்கு அரசாங்கம் 7% வட்டி மானியம் வழங்கி வருகிறது. உரிய நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு ஆண்டு ரூபாய் 1,200 ஊக்கத்தொகையாக பெறலாம். பிஎம் ஸ்வநிதி .mohui.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். பிஎம் ஸ்வநிதி திட்டத்தில் மொபைல் எண்ணை பதிவிட்டு ஓடிபி மூலமாக பயனாளர்கள் லாகின் செய்ய வேண்டும். இதனையடுத்து பிஎம் ஸ்வநிதி திட்ட விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தேவையான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்பட்டு தகுதியான பயனாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களின் வங்கி கணக்கில் கடன் தொகை செலுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.